ஓகே, வணக்கம். வீட்டில் போய் பேசலாமா? ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பதிவு ஒன்று நேற்றே நான் சொல்ல நினச்சேன், மறந்துட்டேன். இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணால் கூட எனக்கு சந்தோஷம்தான். நான் இந்த வீடியோ ஷேர் பண்ண நான் சொன்னது கிடையாது வரைக்கும். உங்களுக்கு ஷேர் பண்ணால் சந்தோஷம் எனக்கு. ஏன்னா நேற்று நானும் என் ஒய்ஃபும் டிமார்ட் போயிட்டு வந்தோம். ஆக்சுவலாக டிமார்ட் வந்து வேலைச்சேரியில் இருக்குது. டிமார்ட்டு போயிட்டு வரப்போ டிமார்ட்டு போயிட்டு வர்றப்போ நான் வந்து அந்த வேளச்சேரி பிரிட்ஜ் ஒன்று இருக்குது, மெட்ரோ ஆண்ட அந்த பிரிட்ஜு கீழே தான் நான் சுற்றின்னு வரணும். கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் நான் சுற்றின்னு வரணும். அப்படி நானும் ஒய்ஃப் வந்து ஹெல்மெட் போடல. பிரிட்ஜு கீழே போய் போடலாம், வெயிலாக இருக்குது சொல்லிட்டு பிரிட்ஜு கீழே போய் நின்றுட்டு நாங்கள் ஹெல்மெட் போட்டு ரெடி பண்ணிட்டுருக்கோம். எங்கள் ஒய்ஃபை நானும் வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த கரெக்டாக வச்சு அந்த வாங்கிட்டு வந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம். அப்போ ஒரு அம்மா வந்தாங்க. ஒரு 38 இருக்கும், 35லேருந்து 40க்குள்ளே இருக்கும் அந்த அம்மாவுக்கு வயசு. அண்ணான்னு கூப்பிட்டாங்க என்ன. சரி, நம்ம சப்ஸ்கிரைபர் யாரோ கூப்பிட்றாங்க தெரியாதவங்க சொல்லிட்டு சொல்லுமான்னு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா ரெஸ்ட் ரூம் இருக்கான்னு கேட்டாங்க என்கிட்ட. எங்கே நான் நிற்கிறது வந்து பிரிட்ஜுக்கு கீழே. அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக வந்து ஓப்பன் பிளேஸ், ரெஸ்ட் ரூம் எல்லாம் இங்கே கிடையாது. இதை நான் பார்த்து இல்லைம்மா இங்கே ரெஸ்ட் இல்லை, நான் கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ரெஸ்ட் ரூமுக்கு அலைஞ்சிட்டு இருக்கேண்ணா, பாத்ரூம் வந்து தாங்க முடியலண்ணாங்க. சரி, எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் எங்கள் ஒய்ஃப் கொஞ்சம் இருமா ரெஸ்ட் ரூம் வந்து மெட்ரோ இருக்குது இல்லையா, வேளச்சேரி மெட்ரோ அது உள்ளே இருக்குமா, நீங்கள் போங்கம்மாண்ணே. அது கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நடந்து போகணும். அந்த மாதிரி அர்ஜென்ட் போல் இருக்குது. சரி, எங்கள் ஒய்ஃப் சொன்ன கொஞ்சம் நேரம் நீங்கள் நில்லு, நான் அந்த அம்மா எடுத்துன்னு போயிட்டு மெட்ரோவில் விட்டு வரேன் சொல்லிட்டு நிற்க வச்சுட்டு, அப்புறம் உட்காருமா என் தங்கச்சி மாதிரி தான் உட்காருமா சொன்னால் உட்காந்துட்டாங்க வண்டியில். சல்லுன்னு கொண்டு போய் மெட்ரோ உள்ளே வரேன். டிக்கெட் பார்க்கிங் வேணாம், இல்லை பார்க்கிங் இல்லைப்பா, கேட் அந்த உள்ளே நிறுத்துகிறேன்ப்பா. அது வடக்கன்ஸ் வேறு தமிழ் வேறு தெரியாது அவனுக்கு. ஒன் பாத்ரூம் சிஸ்டர் சரி போன்ட்டேன். நேரத்துன்னு போய்ட்டு வாசல் நிறுத்தி நான் திரும்பி வந்துட்டேன். உள்ளே போனால் ரெஸ்ட் ரூம் இருக்குமான்னு சொல்லிட்டாங்க, போயிட்டாங்க. அது என்னென்ன மனசு கஷ்டமாகிடுச்சேன். ஜென்ஸ் வந்து டக்குன்ட்டு இப்போ எங்கன்னா வெளியே போகிறோம், நான் சிவராபுரி கோயில் போகிறேன், ஏன்னா இடத்துல நின்றுட்டு ஒரு கண்டெய்னர் பக்கத்தில் ஒரு புதரில் எங்கன்னா மரத்து பக்கத்தில் போய் ஒன்றுக்கு போயிட்டு வந்துடுவேன். லேடிஸ் என்ன பண்ணுவாங்க? வணக்கம் சார். அதான் இந்த பதிவு நான் பதிவு பண்ணணும்னு நினச்சேன் நான். ஆக்சுவலாக வந்து இப்போது எலெக்ஷன் வேறு நடக்குது இல்லையா, இந்த பதிவு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா ஏதோ ஒரு நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன் நான். ஒரு 4 தெருவுக்கோ 3 தெருவுக்கோ டெம்பரரி ஒரு பாத்ரூம் மாதிரி வைப்பாங்க, பார்த்துங்க, பச்சை கலரில். அட்லீஸ்ட் அது வச்சா கூட நல்லாயிருக்கும். சென்னை கார்பரேஷன்ஸ் எல்லாம் க்ளீனாக பண்ணுறாங்க. சென்னை வந்து பக்காவாக க்ளீனாக இருக்குது, குப்பைலாம் வாரி பக்காவாக நீட்டாக பண்ணி வச்சுருக்காங்க. இருந்தாலும் இந்த ஒரு சர்வீஸ் மட்டும் இந்த லேடிஸ் எங்கன்னா வெளியே போனால் இந்த பப்ளிக் இடத்துல வந்து யூரின் போகிறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது மட்டும் கொஞ்சம் கவர்மெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். நான் இதை சொல்லி இந்த வீடியோ வந்து நம்ம சிஎம் வரைக்கும்லாம் போக போகிறதில்ல, சும்மா தெரிஞ்சவங்க நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, சரி, அவங்க கீழே வீட்டுக்கு போகலாம். தம்பி காலையில் வரும், எந்திரிக்க முடியல அவனால், நைட்டு பாத்ரூம் போனதால் எந்திரிச்சு உட்காந்துருப்பான்னு நினைக்கிறேன். முடியாது அவனால். இனிமேட்டு தான் நான்லாம் தலைக்கா நிறுத்தி வச்சுட்டு அவங்ககிட்ட பேசுகிறேன். விளையாடும் அவங்க கூட. காலையில் விளாட்ணும், மூக்கு பிடிச்சி வலிக்கணும், நாக்கு பிடிச்சி வலிக்கணும், இல்லாட்டி அடிக்கணும், பாய் போட்டு வலிக்கணும், கற்ற வைக்கணும். அப்படி பண்ணால் தான் அவன் நார்மலாக இருக்கான். எதனா கரெக்டாக பண்ணுவான் அவங்க கூட போயிட்டு பாருங்களேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. தம்பி தூங்கிட்டு இருக்கான், எதிர்க்க முடியல அவனால். பாடி இங்கே வலிக்குது, குதிக்கால் வலிக்குது பழையபடி. நேற்று நைட்டு ஒரு 2 மணி 2:30 மணிக்கு 2 பாத்ரூம் போனான் தம்பி. அவன் போய்ட்டு வந்து 1 hour அடிச்சதெல்லாம் தூங்கிட்டு இருக்கான், வெட்டி எந்திரிச்சிட்டு இருப்பான். வாக்கிங் போய்ட்டு வந்துட்டு எந்திரிச்சு தலைகாலில் எடுத்து வச்சுட்டு பாயில் மடித்து வச்சுருப்பான். அவனை எந்திரிக்க முடியல அவனால். என்ன பண்ணுறது? சரி, ஓகே, பார்க்கலாம். ஸோ பண்ணுறான். எவ்வளோ நேரமாக ட்ரை பண்ணிட்டுருக்கேன். எழுந்திரிச்சு உட்காந்துட்டானா உட்காந்துருவான். அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்படுவான். சாயிராமா, அப்பன் என்றும் அம்மை என்றும் ஆணும் பெண்ணும் கட்டி வச்சு குப்பையாக வந்த உடம்பு, ஞான பெண்ணே குப்பையாக வந்த உடம்பு, அது புத்தன் என்றும் சித்தன் என்றும் பித்தன் என்றும் ஆவாதன் சக்கையாக போகும் கரும்பு. சுரே, வந்த பாச சேட்டில் வந்து விழுந்த தேகம், எந்த கங்கையாற்றில் இந்த அழுக்கு போகும், அப்பன் என்றும் அம்மை என்றும் ஆணும் பெண்ணும் கட்டி வச்சு குப்பையாக வந்த உடம்பு, ஞான பெண்ணே கச்சிருவான் போல விட்டா. ஐயோ, இங்கே பாருங்கள், லைட்டாக வாயில் கைவிசா கச்சிருவான். இதான் வேலை, கடிக்கிறது தான் வேலை அவருக்கு. என்ன இங்கே பாருங்கள், கடிக்கூடாது சொன்னாங்க மனுஷம்மா. அடிக்க மாட்டேங்குச்சு கை
என்னடா இப்படி கடிக்கிற? அவன் பல் வேறு ஓட்ட இந்த இடத்துல ஷார்ப்பாக இருக்கும் கார்னரில். சரி தலைகாணி திட்ட. பாப்பு வணக்கம். பாப்பு தப்பு நான் கதி. இவர் கஷ்டு பாபு தப்பு. நான் என்ன தப்பு பண்ணேன்? இப்படி கை வச்சேன் இங்கே பாருங்க. சும்மா கை வச்சாலே கடிக்க ஆரம்பிச்சிடும். சரி ஓகே வணக்கம் சொல்லு. வணக்கம். அப்பம்மா நாளைக்கு நாளைக்கு నీకేతి కాపీ నైతి కాడెత్తి దోతై చపాటు వటకాయ అబ్బొండ పోడ్రి చపాతి ஓகே. இப்போ தம்பி குளிப்பாட்டணும். அங்கே போய் சாப்பிட்டு குளிப்பாட்டணும். ஒரு ஆள் முடிச்சிடும். தப்பு 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 தப்பு. ஒரு தங்கச்சி கரெக்டாக சொல்லுங்க. சொல்லுங்க. சரி என்னது? மண்ணு எங்கே இருக்கு? மண் இங்கே இருக்கு. அப்புறம் இங்கே இருக்கு மண் இங்கே இருக்கு. தப்பு மண்ணு என் தலை மண் இருக்குன்றான். சரி ஓகே. இன்னும் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ பார்க்க நான் உங்ககிட்ட பேசுனேன் இல்லையா, அது கொஞ்சம் நினச்சி பாருங்கள். நம்ம கூட ஒரு அக்காவோ தங்கச்சியோ இல்லாட்டி நம்ம கூட போகிற ஒய்ஃபு தனியாக போயிட்டாங்க. சப்போஸ் அவங்களாம் பாத்ரூம் போகும்போது திணறுவாங்க. இதை மட்டும் நம்ம கவர்மெண்ட் கொஞ்சம் செஞ்சால் நல்லாயிருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், இந்த வீடியோ வந்து பெரிய அளவில் பேசப்படாது. ஏன்னா நெகட்டிவ் கனெக்ட் போடலாம் பாருங்கள். சார் ஆஃபீஸர் மாதிரி இருக்கீங்க சார். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? கண்டு கேரளா பவர் கிளாஸ் ரீடிங் கிளாஸ் பவர் ப்ளஸ் 1.75 கேமரா தண்ணி வந்துச்சிங்களா? அழாத 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 அழாத. இங்கே பாரு என்ன பாரு என்ன பாரு என்ன பாரு என்ன பாரு என்ன பாரு என்ன அதுவும் பாருங்க. கண்ணு சிவப்பு வச்சு கண்ணு கம்மியாங்க. என்ன நான் தெரியாது பாபு. சரி அப்புறம் துடிக்கணும். சரி அப்புறம் நீர் துடிக்க. அப்புறம் டேட் நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு. கண்ணாடி போட மூக்கில் வந்து தண்ணி போகிறேன். கண்ணு தாடி ஷேவ் பண்ணுறேன்னா வேணான்றான். சரி அப்படியே விட்டு பார்க்கலாம் என்ன தான் உங்களுக்கு. என்ன மாதிரி சூடு வளர்க்குறேன்ட்டு நான் பார்க்கலாம். இருக்கட்டுமா? டேட் சொல்லிட்டு இன்னைக்கு டேட் இன்னும் 32 48 2050. தப்பு தப்பு. நீ தான் சொன்ன சொல்லிதான் பாரு. 78 78 3 2074 வேளன் வேளன் வெள்ளிக்கிழமை வேளன் வேளன் வெள்ளியில ஓகேங்களா? கை வச்சா கடிக்கணும். நீங்க பாருங்க. பாப்பா தப்பு. கட்சிதான் பாருங்க. பாப்பா தப்பு. மனுஷ மனசு கடிக்கூடாதுன்னு சொன்னாங்க. பாப்பா தப்பு. அப்புறம் ஒன்றும் தப்பு பண்ண வாயில தான் கை வச்சேன். தப்பு தப்பு. ஓகே சரி. இப்போ ரொம்ப நாள் பேசாமல் போர் வச்சுக்கணும். டெய்லி நாளாக இதே மாதிரி கேமரா வச்சு டெய்லி பேசணும்னு சொல்லி போர் வச்சுக்கணும். நம்மளுக்கு பிடிச்சவங்க சூர்யா பிடிச்சவங்க இந்த வீடியோ பார்க்குறாங்க. பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்போ நம்மளுக்கு கவலை. நம்மளோட திருப்திக்கோசம் சூர்யா திருப்தி வீடியோஸ் போட்டுருக்கேன். கண்டினியூவாக தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி வணக்கம். உங்களுடன் விடைபெறுவது கே சுரேஷ் பாபு. ஜோடு குமார். நான் தூரத்தில் இருக்கான் குமார் அதானே? கட்ட பேரை சொல்லு. ஜோடு குமார். கே சூரியகுமார். அப்பாடி முருகா. அப்புறம் பார்க்கலாம் சொல்லு. இல்லாத நிலமிங்கு ஏது காலமென்னும் தோழன் அப்புறம் பார்க்கலாம். டைலட் ஆயிடுச்சு. நான் வாக்கிங் போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் தோசம் சீக்கிரம் வீடியோ கட் பண்ணிட்டேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம். பாய் 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 பாய்.